வாழ்க்கை குறித்து ரொம்ப யோசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் என்ன பண்ண போறேன்னு தெரியல, பல குழப்பத்தோட பல கேள்வியோடு இருக்கிறீங்களா? ஐயோ, என் சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்கு, எப்படி இதில் என் காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பல கேள்வியோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறேன், ரொம்ப யோசிக்காதீங்க. இப்படி தான் ஒரு எம்ப்ராய்டர் பார்த்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த துணியில் எம்ப்ராய்டிங் போட ஆரம்பிக்கிறார். போட போட அந்த துணியில் பல ஓட்டைகள் வருது, பல சேதங்கள் சில இடங்களில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா முடிவில் அந்த எம்ப்ராய்டிங் போட்டு முடிச்சிட்டோன்னே அதோட டிசைன் ரொம்ப விலை உயர்ந்த அழகாக மாறிடுச்சு. அப்படிதான் நம்ம வாழ்க்கையிலும் இன்னைக்கு காரியங்கள் நடக்குமா நடக்காத பல கேள்வியோட பல சுச்சுவேஷன்ஸ் அழுகையின் பள்ளத்தாக்கில் நம்ம நடந்து போயிட்டுருப்போம். ஆனால் ஜீசஸ் என்ற எம்ப்ராய்டர் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை பல சூழ்நிலைக்குள்ளே கடந்து கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பல வழிகள் வரும். ஐயோ ஆண்டவரே, இப்படி நடக்குது, இப்படி நடந்துருமா, என் வாழ்க்கை முடிவுக்கு வருமா, இல்லை இப்படி நடந்து முடிக்குமா, நன்மை வருமா வராதா இல்லையா அப்படின்ட்டு பல கேள்வியோடு கூட நீங்களா நானும் யோசிச்சுட்டு இருக்கலாம். அந்த துணியை மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வழியை அனுமதிக்கிறாரோ, இல்லை சில காரியங்களை நம்மக்கிட்ட இருந்து மாத்துறாரோ, அதில் பல வழிகளை ஃபேஸ் பண்ணுறோமோ, அந்த வழி நிறைந்த பாதைகளுக்கு தான் ஒரு அழகான ஒரு முடிவு வரப்போகுது. எப்படி இந்த எம்ப்ராய்டர் பார்த்தீங்கன்னா அந்த துணிக்குள்ளே அந்த எம்ப்ராய்டிங் டிசைனை போக்க ஒவ்வொரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரோ, அதே போல தான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியம் நடப்பதற்கு தான் பல சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகிறார். ஒரு காரியம் நம்மளை உறுதியாக நிற்க வைக்கவும், இன்னொரு காரியம் அதை நிறைவேற்றி நான் கொடுப்பேன்ற ஒரு நம்பிக்கையோடு நடத்துவார். பல உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணலாம், பல பாடுகளை ஃபேஸ் பண்ணலாம். அந்த பாடு நிறைந்த வாழ்க்கையின் முடிவு தான் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்மளை வாழ வைப்பாருங்க ஆண்டவர். நம்ம தகுதி இல்லாதவர்கள் தான், ஆனால் தகுதிப்படுத்துகிற தேவன் ஒரே ஒரு மற்றது இயேசு மாத்திரம்தான். இன்னைக்கு எந்த சூழ்நிலை வேலாம் கடந்து போகலாம், எத்தனை பாதைகளுக்குள்ள அழுதுட்டு நின்றுட்டு இருக்கலாம், சில காரியங்கள் நினைச்சு யோசிச்சு ஐயோ இப்படி முடிஞ்சிருமோ அப்படின்ட்டு பல நேரம் நீங்க கேள்வியோட இருக்கலாம். பல வழிகளோடு நின்றுட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்து சொல்றேன், அந்த பாடு நிறைந்த அழுகையின் வாழ்க்கை தான் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையா மாறப்போகுது, அழகுள்ள வாழ்க்கையா மாறப்போகுது. அந்த ஜீசஸ் என்ற எம்ப்ராய்டர் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை கொண்டு போற ஒவ்வொரு பாதைகளும் வலி இருக்கும், பல வேதனை இருக்கும், பல அழுகை இருக்கும். இது நடக்குமா நடக்காத, தெய்வம் இருக்குவார் இல்லையா அப்படின்ட்டு பல கேள்வியோடு நிற்போம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இந்த வலி நிறைந்த பாதைகளும் நம்ம கரத்தை பிடிச்சு நடத்துகிறவர் அவர் தான். நம்ம கண்ணீர் நிறைந்த பாதையிலும் நம்மளை சுமக்கிறவர் அவர் தான், நம்மளை தாங்குறவர் அவர் தான். பல குழப்பமான கேள்விகளும் பல குழப்பமான யோசனைகள் வந்து அதுக்கு விடை தருகிறவரும் அவர் தான். அவர் கரத்தில் அடங்கி இருக்கிற நாம ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. சூழ்நிலை எப்படி வேணா போலாங்க, ஆனால் நிச்சயம் அதற்கு ஒரு முடிவை தருகிறவர், அழகான ஒரு முடிவு. கடினமான பாதையின் முடிவு எப்படி தெரியுமா? ஒரு அழகான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இயேசுவால மட்டும்தான் தர முடியும். அதனால் அவரை உறுதியோடு பிடிங்க. என்ன வந்தாலும், எது நடந்தாலும், என்ன சொன்னாலும், எப்படி வந்தாலும் சரி, அவர் நிச்சயமாக நடத்தி முடிப்பார். விசுவாசத்தை ஒரு நாளும் குறைச்சிடாதீங்க, பாதையை மாற்றிக்கொள்ளாதீங்க, உறுதியோடு நில்லுங்க. நமக்குரிய காரியங்கள் நடக்கிற நாட்களுக்குள்ளே வந்துட்டோம், அது வந்தாச்சுங்க. இயேசு நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு வலியை சுமக்கிறோமா, நாளைக்கு மகிழ்ச்சியோடு நிற்கிற நாள் வந்துருச்சு. கவலைப்பட்டு சோர்ந்து போகாதீங்க.